நீராட்டின நிகழ்வுகள் சகோதரர் லூயிஸ் அவர்களுடைய இல்லத்துக்கு எமது இன்றைய நிகழ்வுகளுடைய விசேட அதிதிகள் சிறப்பு அதிதிகள் அனைவரையும் மாணவர்கள் மீது தொடர்பாட்டு சொன்னவர்களாக அவர்களை அழைப்பு மதரசா மாணவர்கள் மதரசா மாணவர்கள் மற்றும் பள்ளி வாயில் நிர்வாகிகள் வீதிகள் கிடைத்துள்ள இந்த நிகழ்வுகளை நாம் இப்போது வாரசபா டிவி மூலமாக நேரடியாக ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்பதை மகிழ்வுறுகின்றோம். இப்போது முதலில் இலங்கை ஜனநாயக சோசலிச ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வின் சொற்பொழிவாளர் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொழும்பு பெரிய பள்ளிவாயில் பிரதம கதீப், கொழும்பு உம்மு சாவியா அரபுக்கலாபடத்தினுடைய அதிபர் கலீஃபத்துல் ஷாதுலி, சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல் உஸ்தாத் அல் ஹாஜ் இஸ் அஹமத் ஷூஃபி மஹ்லரி அவர்களினுடைய இப்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படும். அவர்களோடு ரிஸ்வான் சார் மற்றும் ஏனைய ஆசிரியர்களும் சேர்ந்து தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு
தொடர்ந்து இப்போது மீலாத் கொடி ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்விலே விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனுராதபுரம் மாவட்ட காளி நீதிபதி ஜாமியா பைசானுல் மதீனா அரபு கலாபீடத்தினுடைய பணிப்பாளர் சங்கைக்குரிய மௌலவி எஸ் அப்துல் ரஹ்மான் ஹசனி அஸ்ஹரி அவர்களினுடைய பொற்கர ஃபாசில் மௌலவி அவர்களையும் முஹைதீன் மௌலவி அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மஜ்லிஸுல் உலமா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கூடி அதனை ஏற்றி வைப்பதற்காக நிகழ்வினுடைய தலைமை சங்கைக்குரிய மௌலானா மௌலவி SHM வசீம் மன்பாய் காதிரி அவர்களோடு இணைந்து ஃபபீல் மௌலவி அவர்களையும் அதே போல முஹைதீன் ஜுமா பள்ளிவாசல் தலைவர் KT ஃபைசல் அவர்கள் மற்றும் ஊர் உலமாக்கள் புடைசூழ அந்த கொடியினை ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து அதிதிகளையும் நாங்கள் இப்போது மேடை கலைக்கின்றோம். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரை விட மேலான மாநபி கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கோர் அருட்குடையாய் உதித்த 1498வது மீலாது நபி பெருவிழா இப்போது அனுராதபுரம் மாவட்டம் ஹொரவ பொத்தான பத்தாவ எனும் கிராமத்திலே இந்த பத்தாவ முஸ்லிம் வித்யாலய மைதானத்திலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்ற உலமாக்கள் வரிசையிலே இந்த நிகழ்வினுடைய தலைமை சங்கைக்குரிய மௌலவி SHM வசீம் மன்பாய் காதிரி அவர்களினுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் இன்று லுகர் தொழுகையை தொடர்ந்து எமது ஜப்னியா குர்ஆன் மദ്രസா மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை கலாசார நிகழ்ச்சிகள் இந்த மேடையில் இருந்து இடம்பெற்ற இந்த வேளை இப்பொழுது முதல் எமது இந்த நிகழ்வுகள் மீலாத் நபி விழா மாநாடு இப்பொழுது முதல் இந்த மேடையில் இருந்து 2ஆம் கட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த வேளையிலே எமது அழைப்பை ஏற்று இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய விசேட சொற்பொழிவாளர் தலை நகரில் இருந்து இந்த நிகழ்வுக்காக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற கொழும்பு பெரிய பள்ளிவாயல் பிரதம கதீப், கொழும்பு உம்மு ஜாவியா தலைமை இமாம், கொழும்பு அஜ்வாத் அல் பாசியா அரபு கலாபீடத்தினுடைய அதிபர் கலீஃபத்துல் ஷாதுலி சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல் உஸ்தாத் அல் ஹாஜ் எஸ் அஹ்மத் சூஃபி மஹ்லரி அவர்களை நாம் ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு அதே போல விசேட அதிதிகள் வரிசையிலே இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற அனுராதபுரம் மாவட்ட காளி நீதிபதி கிண்ணியா ஜாமியா பைசானுல் மதீனா அரபு கலாபீடத்தினுடைய பணிப்பாளர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் அப்துல் ரஹ்மான் ஹசனி அஸ்ஹரி அவர்கள், அதே போல அல்லாவ முஸ்லிம் வித்யாலயத்தினுடைய முன்னாள் அதிபர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் முஹைதீன் ரஹ்மானி அவர்கள், அதே போல இப்போது நாங்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம் எமது பத்தாவ முஸ்லிம் வித்யாலயத்தினுடைய அதிபர் AWM மன்சூர் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம்.
அதே போல உதவி அதிபர் நஜீம் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போல எமது இந்த மண்ணின் மூத்த உலமாக்கள், உலமா பெருந்தகைகள், அதே போல கல்விமான்கள், புத்திஜீவிகள், கண்மணிநாதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நேசிக்க கூடிய அனைவரையும் நாங்கள் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு இறை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களை ஓதி இந்த இரண்டாம் கட்ட நிகழ்வுகளை நாம் இப்போது ஆரம்பம் செய்ய போகின்றோம். கிராத் ஓதி இந்த நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்காக அல் ஹாஃபில் முஹம்மது நஸ்ரின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இறை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களை ஓதி இந்த நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்காக கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது நஸ்ரின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது இறை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களோடு இந்த நிகழ்வுகளை நாம் ஆரம்பிக்கின்றோம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. இறை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களோடு இந்த நிகழ்வுகளை ஆரம்பம் செய்து வைத்து கண்ணியத்துக்குரிய அல் ஹாஃபில் முஹம்மது நஸ்ரின் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மக்கத்து மண்ணில் உதித்த மங்காத பேரொளி, மதினத்து மண்ணில் வேரூன்றி மார்க்கத்தின் கிளை பரப்பிய மகிமை மிக்க உத்தம நபி, கல்புக்குள் மொழிந்த கலிமாவில் உங்கள் நாமம் கனிவாக ஒலிக்கச் சொன்னோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எங்கள் உயிரை விட மேலான மாநபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வுலகிற்கோர் அருட்குடையாய் வந்துதித்த 1498வது மீலாத் வசந்த பெருவிழா அனுராதபுரம் மாவட்டம் ஹொரவப்பொத்தான பத்தாவ கிராமத்திலே இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்வில் அடுத்த அம்சமாக கசீதா தருவதற்காக அயாஸ் அகமட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவன் அயாஸ் அகமட் அவர்களை
அன்போடு மேடை கலைக்கின்றோம் கசீதாவை தருவதற்காக. இந்த சந்தர்ப்பத்திலே எமது பள்ளிவாயல் நிர்வாக சபை தலைவர் KT ஃபைசல் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிண்ணியாவில் இருந்து வருகை தந்த உலமா பெருமக்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எமது உலமா பெருந்தகைகளை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதே போன்று எமது பள்ளிவாயல் நிர்வாக சபை தலைவர் KT ஃபைசல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரசூல் யா ஹபீப் யா ரப்பி ஸல்லி அலைஹி. யா ரசூல் யா ஹபீப் யா ரப்பி ஸல்லி அலைஹி. வானம் போற்றிடுமெங்கும் வாகை சூடும் நபி நீரே, அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே. வானம் போற்றிடுமெங்கும் வாகை சூடும் நபி நீரே, அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே. இறைநூறில் உதித்தவரே, அருளாக பிறந்தவரே, அன்பும் அழகாய் தீர்த்த திங்கள் திருநபியே. இறைநூறில் உதித்தவரே, அருளாக பிறந்தவரே, அன்பும் அழகாய் தீர்த்த திங்கள் திருநபியே. மக்கத்து மண்ணில் பிறந்து மதீனத்து மண்ணில் மலர்ந்து அழகாய் தீனின் மலரே மலர்ந்தின செய்தவரே. பதிரு போர்க்களத்தில் நின்று போரில் எதிர்ப்படையை வென்று தீனின் வேரை உலகில் ஓதின செய்தவரே. தேடும் கண்மணியே, கல்பின் பேரொளியே, மதினத்து மாமதியே, இஸ்லாத்தின் ஒளிச்சுடரே, கண்காலின் கண்ணபியே. கல்பின் பேரொளியே, மதினத்து மாமதியே, இஸ்லாத்தின் ஒளிச்சுடரே. வானம் போற்றிடுமெங்கும் மர்ஹபாயா முஸ்தபா, அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே. வானம் போற்றிடுமெங்கும் வாகை சூடும் நபி நீரே, அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே. மியராஜே சென்றவரே, மல்லோனை கண்டவரே, தொழுகை என்னவரே. மியராஜே சென்றவரே, மல்லோனை கண்டவரே, தொழுகை என்னும் பனசை அருளாய் தந்தவரே. மேலிரும் நீலமை பிளந்து இரு விரலில் நீரை சுரந்து தேக்கும் திருமறை தந்த தாஹா நபியே. மேகமும் குடையாய் மாறிய கற்கள் சலாம் கூறிய அற்புதங்கள் வியக்கும் அஹமதரே. இறைவா 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 இறைவா. நகர்கண்ட நொடி நேரம் கடக்கின சிறு தூரம், கருணை நபியின் காதல் இன்றி காலங்கள் கணக்காது. நகர்கண்ட நொடி நேரம் கடக்கின சிறு தூரம், கருணை நபியின் காதல் இன்றி காலங்கள் கணக்காது. உமை காணாத சோகம் ஆராத காயம், உமை காணாத சோகம் ஆராத காயம், தீராத தேகம் தடுமாறி சாயும், தீராத தேகம் தடுமாறி சாயும். ஓம்காரம் என்னை அணைத்திடனும், ஓம்காரம் அணைத்திடனும், சுவனத்தில் என்னை இணைத்திடனும். யா ரப்பி பில் முஸ்தபா மல்யாமா காசிதனா வஸ்மலனா மமல்லாஹ். யா வாசி அல் கரமி யா ரப்பி பில் முஸ்தபா மல்யாமா லனா மமல்லாஹ். யா வாசி அல் கரமி. வானம் போற்றிடுமெங்கும் மர்ஹபாயா முஸ்தபா,
அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே வானம் போற்றிடும் எங்கும் வாகை சூடும் நபி நீரே அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே நபி உமை கண்டிடனும் மனதார மகிழ்ந்திடனும் தீராத செலவாத்தை உம்மீதே பொழிந்திடனும் நபி உமை கண்டிடனும் மனதார மகிழ்ந்திடனும் தீராத செலவாத்தை உம்மீதே பொழிந்திடனும் பிறக்கும் முன் தந்தை இழந்தும் பிறந்த பின் தாயை இழந்தும் தளராத நாயகமே தாஹா நபியே ஏழ்மையில் வாழ்க்கை வாழ்ந்த எங்கள் நபி அன்பே நீராகிலத்தின் நாமினல்லவா மௌலாயா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைர் லில் ஹல்கி குல்லிஹிம் மௌலாயா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைர் லில் ஹல்கி குல்லிஹிம் வானம் போற்றிடுமெங்கும் மர்ஹபாயா முஸ்தபா அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே வானம் போற்றிடுமெங்கும் வாகை சூடும் நபி நீரே அகிலத்தின் அருளாய் ஜொலிக்கும் ஹாத்திமுன் நபியே வஸலாம். மாற்றான் மண்டையோட்டிலே மது அருந்திய காபீர்களை மனித புனிதராக மாற்றிய மாநபியின் பெருமையினை கூறுகின்ற அந்த அழகிய பாடலை வழங்கிச் சென்ற மாணவன் அயாஸ் அகமட் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் இப்போது நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைப்பது எமது 10వ முஹையத்தீன் ஜும்மா பள்ளிவாசல் பேஷிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி SM ஜஹரீன் கௌசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்ற 10వ முஸ்லிம் வித்யாலயத்தினுடைய முன்னை நாள் ஆசிரியர் கண்ணியத்துக்குரிய மௌலவி நியாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மௌலவி நஜிமுத்தீன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்விலே அடுத்த அம்சமாக இப்போது வரவேற்புரையோடு தலைமை உரை தருவதற்காக இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஏறாவூர் ஜாமியா நிலாமியா மஹ்பியா அரபு கலாபீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் சங்கைக்குரிய மௌலவி SHM வசீம் மன்பாய் காதிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரையோடு தலைமை உரை தருவதற்காக. Alhamdulillah Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin wa ala ibadillahi salihin wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd faqad qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil Karim wa fi furqanihil Majid أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله مولانا العليم. நிறையுடைய வாழ்வளித்து நடுநிலத்தை காத்து நிற்கும் மறையளித்த வல்லோனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரிலும் மேலாக உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டிய எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் தவறாது எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. என வேண்டியதன் பின்னால்
நாமெல்லாம் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த சிறப்புகளை எடுத்து கூறும் நிகழ்விலே மீலாது மாநாட்டிலே நாம் அனைவரும் விட்டிருக்கிறோம். எங்களுடைய அனைத்து விதமான வேலைகள், எமது எல்லா பிரச்சனைகளையும் விட்டுவிட்டு ஏதோ நானும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய சிறப்புகள், அவர்கள் மீது மஹப்பத்து வைக்க வேண்டும் என்ற சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எமது இந்த கிராமத்திலே அனுராதபுர மாவட்டம் ஹொரோபத்தானை பிரதேசத்திலே பத்தாவை என்னும் கிராமத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது மாநாடு ஒவ்வொரு வருடமும் எமது கிராமத்தைச் சேர்ந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்களுடைய ஏற்பாட்டிலும் அதேபோன்று அல் ஹமாஸ் இளைஞர் கழகம் இணைந்து ஊர் மக்கள் அனைவருடைய உதவினாலும் நடாத்தக்கூடிய இம்மாபெரும் மீலாது மாநாடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆசையினாலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா எமது ஊரிலே மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் எமது உலமாக்கள் ஒன்று கூடி ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் இதை தீர்மானித்து இதை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற பேச்சுவார்த்தைக்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த மாபெரும் மீலாது மாநாட்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழ் பாடும், அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து கூறும் இந்த மாநாடை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எமது உலமாக்களுடைய கருத்துக்கு இணங்க அல்ஹம்துலில்லாஹ் இன்று அல்லாஹ்வின் உதவியினால் காலையில் இருந்த நிலைமை தற்பொழுது சீராகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய புகழ், அவருடைய சிறப்புகள் எடுத்து காட்டப்படக்கூடிய இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து லுகர் தொழுகையிலிருந்து அசர் வரைக்கும் 4:30 மணி வரைக்கும் எமது கிராமத்திலே சஃப்னியா குர்ஆன் மதரசா மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இப்போது எமது அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாகி கொண்டிருக்கின்ற நிகழ்வினுடைய பிரதம அதிதி அதி சங்கைக்குரிய அஸ்ஸையீத் அஷேக் அப்துர் ரஸீத் தங்கள் வாப்பா அவர்களுடைய அருமை பேரர் அஸ்ஸையீத் அஷேக் முஹம்மது புகாரி நல்ல கோயா தங்கள் வாப்பா அவர்களுடைய அன்பு புதல்வர் அல் ஆலிமுல் ஃபாதில் அஸ்ஸையீத் அஷேக் அஹ்மத் ராசி தங்கள் வாப்பா ஃபாதில் இர்ஃபானி ஹபீலஹுல்லா அவர்கள் இப்போது பிரசன்னமாகி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது பத்தாவ மக்கள் சார்பாக அவர்களை நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மஜ்லிஸுல் உலமா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற இந்த மீலாத் பெருவிழா மாநாட்டுக்காக பிரதம அதிதியாக இப்போது மேடைக்கு பிரசன்னமாகி கொண்டிருக்கின்றார்கள் அதி சங்கைக்குரிய அஸ்ஸையீத் அஷேக் அப்துர் ரஸீத் தங்கள் வாப்பா அவர்களுடைய அருமை பேரர் அஸ்ஸையீத் அஷேக் முஹம்மது புகாரி நல்ல கோயா தங்கள் வாப்பா அவர்களுடைய அன்பு புதல்வர் அல் ஆலிமுல் ஃபாதில் அஸ்ஸையீத் அஷேக் அஹ்மத் ராசி தங்கள் வாப்பா ஃபாதில் இர்ஃபானி ஹபீலஹுல்லா அவர்களை நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இப்போது எமது நிகழ்வினுடைய பிரதம அதிதி
அதி சங்கைக்குரிய அல் ஆலிமுல் ஃபாதில் அஸ்ஸையீத் அஷேக் அஹ்மத் ராசி தங்கள் வாப்பா அவர்களோடு வருகை தந்த எமது அன்பு சகோதரர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மேடைக்கு எமது சகோதரர்கள் அனைவரையும் தங்கள் வாப்பா அவர்களோடு பிரசன்னமாக இருக்கின்ற சகோதரர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இப்போது உங்கள் மத்தியில் வரவேற்புரையோடு தலைமை உரை தருவதற்காக கண்ணியத்துக்குரிய மௌலவி SHM வசீம் மன்பாயி காதிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டில் எமது கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து உலமாக்களுடைய முழு முயற்சியினாலும் அதே போன்று எமது கிராமத்திலே இருந்து வெளிநாடுகளில் தொழில் புரியக்கூடிய வெளி ஊர்களில் இருந்து தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது மஹப்பத்து வைத்தவர்கள் இந்த மீலாது விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும். அதே போன்று எமது கிராமத்திலே வசிக்கக்கூடிய தனவந்தர்கள் இந்த மாபெரும் மீலாது மாநாட்டினை நடாத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு அமைய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய ஆசையினாலும் இறை நேச செல்வர்கள் வலிமார்கள் நாதாக்களுடைய பொருட்டினாலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே மிக ஒரு அதிசயமான ஒரு உண்மையான நிகழ்வு தற்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். எமது கிராமத்திலே இதற்கு முன்னால் எத்தனையோ மீலாது மாநாடுகள் நடத்தினோம். ஆனால் எந்த மீலாது மாநாட்டுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் சையது சாதாத்துமார்கள் அஹ்லு பைத்துகள் தங்கள்மார்கள் வராது நாங்கள் சிறப்பாக நடத்தினோம். இம்மாநாட்டிலே அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா என்று சொல்லக்கூடிய தஹிவலை அல் ஜாமியத்துல் கௌசியா அரபு கலாவிடம் பட்டுபிட்டி மின்ஹாஜியா அரபு கலாவிடத்தை ஸ்தாபித்து சிறப்பான முறையில் வழிநடாத்தி சென்று தற்பொழுது மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேഖ்னா அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அருமை பேரப்பிள்ளையும் அஸ்ஸையீத் முஹம்மதுல் புகாரியுல் காதிரி ஒரு ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய அருமை புதல்வர் ஆகிய எங்களுடைய ஷேഖ்னா முர்ஷித்னா உஸ்தாதுனா அஸ்ஸையீத் அஷேக் அல் ஆலிமுல் ஃபாதில் அல் உஸ்தாத் அஹ்மத் ராசி ஃபாதில் தங்கள் வாப்பா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த விழா ஒரு செழிப்பான ஒரு விழாவாக மாறி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது முதல் தடவையாக எமது கிராமத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய பரம்பரையில் வந்தவர்கள் உதித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பாக இருக்கிறது. இந்த மண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய அந்த பரம்பரையில் வந்தவர்கள் காலடி வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல சிறப்புகள் இதன் மூலமாக எமது கிராமத்துக்கு நிச்சயமாக நிகழும். அந்த வகையிலே பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே அழைத்து விட்டார்களே, அழைப்புதலில் நமது பேறுகளையும் போட்டு விட்டார்களே, நாம் அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு மாறு செய்யக்கூடாது, அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்று பல சிரமத்துக்கு மத்தியில் அவர்களுக்கு பல துன்பங்கள் பல சிரமங்கள் ஏற்பட்டும் இப்படியாவது அந்த லுகருடைய நேரத்திலே எமது இந்த விழாவுக்கு சமூகம் அளிக்காவிட்டாலும் எமது அழைப்பினை ஏற்று நாங்கள் சிறியவர்கள் உலமாக்கள் தான் சிறியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எமது சிறிய இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேகுனா அஹ்மத் ராசி தங்கள் வாப்பா ஃபாலில் இர்ஃபானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களை நாங்கள் எமது மஜ்லிஸுல் உலமா அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சார்பாக
இன்முகத்தோடு வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த விழாவிலே விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனுராதபுர மாவட்ட காதி நீதிபதியும் கின்யா ஜாமியா அல் மதீனா அரபு கலாம் நிறுவனத்துடைய பணிப்பாளராகவும் திகழக்கூடிய எமது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் மஜ்லிஸுல் உலமாவுடைய சிரேஷ்ட உறுப்பினரும் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று முழு ஒத்தாசையும் முழு உதவியும் செய்த எங்களுடைய சங்கைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் அப்துல் ரஹ்மான் ஹசனி அல் அஸ்ஹரி அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு அதேபோன்று எமது அழைப்பை ஏற்று பல சிரமங்களுக்கு மத்தியில் உடம்பில் ராகத்தில்லாம் இருக்கும் நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டால் அதற்கு நிச்சயமாக பெருமதி இருக்கு. எமது அயல் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் முஸ்லிம் வித்யாலயத்தினுடைய முன்னாள் ஆசிரியர் அதிசங்கைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் முஹித்தீன் ரஹ்மானி ஹசரத் அவர்களையும் இம்முகத்தோடு வருக வருகன வரவேற்றுக் கொள்வதோடு 2018ஆம் ஆண்டில் நடைபெற்ற இங்க எமது மைதானத்திலே மாபெரும் மீலாது மாநாட்டிலே சிறப்புரை நடத்துகின்ற பொழுது மைதானத்தில் இருந்தவர்கள் பேச்சை நிறுத்த வேண்டாம், இன்னும் பேசுங்கள் என்று பின்னால் இருந்து சொன்னவர்கள் நேரம் கிடைக்காத காரணத்தினால் பேச்சை நிறுத்திவிட்டு சென்றார்கள். அந்த அழைப்பினை ஏற்று இந்த வருடமும் இந்த சிறப்புரை நிகழ்த்தப்பட வேண்டும். இந்த சிறப்புரை எமது கிராமத்து மக்களுக்கு நாங்கள் சேர்க்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைத்து அவர்களும் பல துன்பங்கள் மாவட்டம் மேல் மாகாணத்தில் இருந்து எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் ஹலிமத்து ஷாதுலி, அதே போன்று கொழும்பு உம்முசாவியா அஜ்வான் அல் பாசி அரபு கல்லூரிய அதிபர், கொழும்பு பெரியபள்ளி வாசில் பிரதம கத்தீப், அதே போன்று கொழும்பு உம்முசாவியாவுடைய தலைமை இமாம் எனது உஸ்தாது நாயகம் அல் ஆலிமுல் ஃபாதில் அல்ஹாஜ் அஹ்மது சூபி மஹ்லரி உஸ்தாத் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று இங்கு எமது இந்த மாபெரும் மீலாது மாநாட்டிலே சிறப்பு அதிதிகளாக எமது கிராமத்தைச் சேர்ந்த ஹொரோபத்தானை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் முஸ்லிம் அட்டபிராவ மகாவித்யாலயத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய கேசம் ரிஸ்வான் ஆசிரியர் அவர்களையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு அதே போன்று எமது கிராமத்திலே நோயாளர்களுக்காக நிவாரணம் வழங்கக்கூடிய மருந்து கொடுக்கக்கூடிய வைத்தியர் WD பிரபாத் டாக்டர் மன்னிக்கவும் டாக்டர் சுபாஷ் அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே சிறப்பு அதிதியாக அழைத்து அவர்கள் சில காரணங்களினால் வராமல் அவர் கிடைத்தால் இந்த புரோகிராம் இந்த நிகழ்வு முடிவதற்கு முன்னால் வந்து சேருவதாக எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார். அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்றுக் கொள்வதோடு கப்புகொல்லாவ போலீஸ் OIC அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு இங்கு எமது அழைப்பினை ஏற்று எமது 10ஆம் முஸ்லிம் வித்யாலயத்துடைய சிரேஷ்ட அதிபர் மன்சூர் ஆசிரியர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு அதே போன்று அயல் கிராமமான வீரச்சோலை முஸ்லிம் மகா வித்யாலயத்துடைய அதிபர் MI நதீர் ஹம்சா அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு அதே போன்று முஸ்லிம் அட்டபிராவ முஸ்லிம் மகா வித்யாலயத்துடைய அதிபர் KM மர்சூக் ஆசிரியர் அவர்களையும்
ஆணைவில்தான் அன்னூர் முஸ்லிம் வித்யாலயத்துடைய அதிபர் வருகவென வரவேற்றுக் கொண்டு எமது இந்த விழாவிலே கௌரவ அதிதிகளாக எமது பாடசாலை முன்னாள் ஆசிரியரும் அன்னூர் முஸ்லிம் வித்யாலயத்துடைய தற்போதைய ஆசிரியருமாக கடமையாற்றுகின்ற மௌலவி எஸ் அப்துல் சத்தார் நுபாரி அவர்களையும் அதேபோன்று எமது அழைப்பினை ஏற்று திஹாரி கஹட்டோவிட்ட மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அல் மதரசத்துல் பாதிபியா குர்ஆன் மதரசா மற்றும் கம்பஹா மாவட்ட YMMA குழுவின் உப தலைவரும் மௌலானா மௌலவி MIM ஃபாதில் ஹசனி அவர்களையும் அதேபோன்று ஆனவிலந்தான் அன்னூர் முஸ்லிம் வித்யாலயத்துடைய ஆசிரியர் மௌலவி SM நஜிமுத்தீன் கௌசி அவர்களையும் அதேபோன்று வீரச்சோழ முஸ்லிம் வித்யாலயத்துடைய முஸ்லிம் மகா வித்யாலயத்துடைய ஆசிரியரும் வீரச்சோழ ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவருமாகிய மௌலவி KM நியாஸ் ஆசிரியர் அவர்களையும் அதேபோன்று எமது கிராமத்திலே வாழ்ந்து எமது கிராமத்திலே பிறந்து எமது கிராமத்துக்காக எமது கிராமத்து மாணவர்களுக்காக அயராது பாடுபட்டு அன்னூர் முஸ்லிம் வித்யாலயத்திலே ஆசிரியர் கடமையாற்றக்கூடிய எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் RM ஹமீத் சார் அவர்களே அதேபோன்று எமது முஹித்தீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய முன்னாள் செயலாளரும் சமுர்த்தி உத்தியோகத்தருமாகிய SM காலிதீன் அவர்களையும் இச்சந்தர்ப்பத்திலே வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு அதேபோன்று இங்கு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய எமது 10ஆம் முஸ்லிம் வித்யாலயத்துடைய பிரதி அதிபர் பசீர் அவர்களையும் இச்சந்தர்ப்பத்திலே வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு எமது கிராமத்தின் முஹித்தீன் ஜும்ஆ பெரியபள்ளி வாசலுடைய தலைவர் சங்கைக்குரிய சகோதரர் KT ஃபைசல் அவர்களையும் இச்சந்தர்ப்பத்திலே வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு அதேபோன்று இந்த விழாவினை சிறப்பாக தொகுத்து வழங்குவதற்காக கல்முனை மாநகரிலிருந்து எமது அழைப்பினை ஏற்று வருகின்ற சார் அவர்களையும் அதேபோன்று இவ்விழாவினை உலகமெங்கும் பார்க்க வேண்டும், மீடியாக்களின் மூலமாக பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு எமக்கு உதவி செய்த இந்த மீடியாவை எமக்கு அனுப்பி வைத்த அந்த தாருஸ்ஸபா டிவியினுடைய தலைவர் அதிசங்கிக்குரிய மௌலானா மௌலவி சபா முகமது நஜாஹி காதிரி அவர்களையும் அன்போடு வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு இங்கு இந்நிகழ்வுகளை வீடியோக்கள் செய்து கொண்டிருக்கும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் நண்பர் மௌலானா மௌலவி ரிமாஸ் அவர்களையும் இச்சந்தர்ப்பத்திலே வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு அதேபோன்று எமது மஜ்லிஸுல் உலமா சார்பாக இங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருகவென வரவேற்றுக் கொண்டு அதேபோன்று ஏனைய அயல் கிராமங்களிலிருந்து எமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உலமாக்கள், சகோதரர்கள், நண்பர்கள் அனைவர்களையும் இவ்விழா சார்பாக இம்முகத்தோடு வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய தங்கள் வாப்பா அவர்களை அழைத்து வந்த கண்டியிலிருந்து அழைத்து வந்த அந்த சகோதரர்களையும் அன்போடும் பண்போடும் வருகவென அதேபோன்று இங்கு சிரமங்கள் பாராது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஆசையுடனும் தியாகத்துடனும் அமர்ந்தொன்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், குர்ஆன் மதரசாவுடைய மாணவர்கள் அனைவர்களையும் இச்சந்தர்ப்பத்திலே வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு இங்கு எமது அல் ஹமாஸ் இளைஞர் கழகம் நண்பர்கள், ஜனாதா நலமுறை சங்க உறுப்பினர்கள், நண்பர்கள், அதேபோன்று முஹித்தீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாக உறுப்பினர்கள், கமநல சேவை தலைவர் உட்பட நிர்வாக உறுப்பினர்கள், கட்டிட நிர்வாக தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், அதேபோன்று எமது அப்துல் சத்தார் பாடசாலையினுடைய நிர்வாக உறுப்பினர்கள்,
அதேபோன்று பாடசாலை அபிவிருத்தி சங்க நிர்வாக உறுப்பினர்கள் அனைவர்களையும் இம்முகத்தோடு வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு எனது இந்த தலைமையுரையும் வரவேற்புரையும் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் வரவேற்புரையோடு தலைமை உரை வழங்கிய எமது நிகழ்வினுடைய தலைமை ஈராவூர் ஜாமியா அரபு கலாபீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் சங்கைக்குரிய மௌலவி SHM வசீம் மன்பாய் காதிரி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது இந்த நிகழ்வில் விசேட அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனுராதபுர மாவட்ட காலி நீதிபதி கிண்ணியா ஜாமியா பைசானுல் மதீனா அரபு கல்லூரியினுடைய பணிப்பாளர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹசனி அஸ்ஹரி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا ووسيلتنا محمد رسول الله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. நாம் வல்லவன் இணை துணையற்றவன் படைப்பினங்களுக்கு ஒப்பாகாத நித்திய ஜீவன் அந்த அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து உலகத்திற்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை உயிராக மதித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன், தபஉத் தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், வல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய நல் அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த மாபெரும் மீலாது நிகழ்வில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்தினராக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகறிந்த வலியுல் காமில் அப்துல் ரஷீத் வாப்பா தங்கள் அவர்களின் சிறப்புமிக்க பேரர், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல் ஆலிமுல் ஃபாதில் அஹ்மத் ரஹாசி தங்கள் பாப்பா நாயகம் அவர்களே, இலங்கை திருநாட்டில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்காக வேண்டி பல உலமாக்களை உருவாக்கிய, சன்மார்க்கம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பாடுபட்டு பல பகுதிகளிலும் உலமாக்களை உருவாக்கி காலம் சென்ற மர்ஹூம் மரியாதைக்குரிய சூஃபி ஹசரத் அவர்களுடைய புதல்வர், எனது நண்பர் ஹசரத் முகத்தமு ஷாதுரி அஹ்மத் மஹதரி ஹசரத் அவர்களே, நமது அனுராதபுர மாவட்டம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவில் நீண்ட கால ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகராக இன்று வரைக்கும் தனது உயிரை விட கொள்கையை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய
சங்கைக்குரிய அல் ஆலிமுல் ஃபாதில் முஹியுத்தீன் ஹசரத் அவர்களே, மற்றும் நான் இந்த இடத்தில் உங்கள் முன் பேசுவதற்கு காரணமாக இருந்து என்னை செதுக்கிய என் ஆசான்மார்களே, இந்த பள்ளிவாயனுடைய தலைவர், நிர்வாக சபையினரே, எனது உடன்பிறப்புகளே, சொந்தங்களே, மாணவ மணிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உண்மையில் நான் அறிந்த வரையில் நமது பத்தாவை மண்ணில் இது ஒரு புதிய ஒரு நிகழ்வு அல்ல. இந்த இடத்தில் சமூகம் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தங்கள் வாப்பா அவர்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். கிட்டத்தட்ட 250 வருடங்களுக்கு மேலால் இந்த ஹொரோப்பத்தானை தொகுதியில் முஸ்லிம் கிராமங்கள் அதிகமாக இருந்த போதும் எமது பத்தாவை என்ற இந்த கிராமத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. நாம் இந்த விளையாட்டு மைதானம் பத்தாவை முஸ்லிம் வித்தியாலயம் என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் இருக்கிறோம். இந்த ஹொரோப்பத்தானை தொகுதிக்கு ஒரு பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை. இதனுடைய வரலாறு இலங்கையை ஆண்ட ஆங்கிலேயருடைய காலத்தில் 1908ஆம் ஆண்டு இந்த பாடசாலை காணி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் கேரளாவில் இருந்து வருகை தந்த ஒரு பெருந்தகை, ஒரு தங்கள் வாப்பா அவர்கள் இந்த கிராமத்திற்கு வருகை தந்ததாக அவருடைய கை பிரதியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். எமது அவர்களால் எழுதப்பட்ட அந்த பழைய கால தமிழ் வடிவம் இன்றும் எம்மிடத்தில் இருக்கிறது. இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறார்கள். வந்து இந்த கிராம மக்களோடு மார்க்க விடயங்களில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவை சரிவர படித்து கொடுத்திருக்கிறார்கள். படித்து கொடுத்து இந்த ஊரில் ஒரு வாந்தி பேதி நோய் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தங்கள் வாப்பா அவர்கள், நாங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நமது முஹியுத்தீன் ஜும்மா மஸ்ஜித் இந்த மைதானத்திற்கு பக்கத்தில் இருந்திருக்கிறது. இதோ இருக்கக்கூடிய பாலர் பாடசாலை அமைக்கப்பட்ட இடத்தில் அமைந்திருக்கிறது, ஒரு குடிசையாக. 1972ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக, சூறாவளியின் காரணமாக அந்த பள்ளிவாசல் இடம் மாற்றப்பட்டு தற்பொழுது நமது கிராமத்தில் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த தங்கள் வாப்பா அவர்களால் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 250 வருடங்களுக்கு மேலால் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்ட கந்தூரி விழாதான் ஆஷூரா கந்தூரி என்று கொடியிறக்கம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்குரிய ஆதாரங்களும் அவர்கள் எழுதப்பட்ட வழிமுறைகளும் எம்மிடத்தில் இருக்கின்றது. அவர்கள் அந்த கந்தூரி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காரணத்தினால் நேர்ச்சை செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை கொடுக்கப்பட்ட பொழுது அந்த ஊரில் இருந்தவர்கள், இந்த ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் சுகம் அடைந்து அவசர குணம் பெற்றதாகவும் அதில் குறிப்பிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தங்கள் வாப்பா கேரளா மாநிலத்தில் வந்தது போல் இந்த விழாவுக்கும் அதே கேரளாவிலிருந்து வந்த பரம்பரையினர் தான் எங்களுடைய தங்கள் வாப்பா அவர்களும் என்பதையும் நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் 2000 ஆண்டு நான் நினைக்கிறேன் இந்த மைதானம் இதே போன்று ஒரு பெரிய ஒரு மீலாது விழா இந்தியாவை சேர்ந்த பெருந்தகை உலமாக்கள், சங்கைக்குரிய கலந்தர் மஸ்தான் ஹசரத் அவர்கள், இப்ராஹிம் ரப்பானி ஹசரத் அவர்கள், அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள், அப்துல் காதர் மஹதரி ஹசரத் அவர்கள், இன்னும் அதிகமான உலமாக்களை கொண்டு மாபெரும் மீலாது விழா மகாநாடு 2000ஆம் ஆண்டு இங்கு இந்த மண்ணில் இடம்பெற்ற வரலாறு சிறப்பாக காணப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த விழா இன்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, அல்லது 2000ஆம் ஆண்டு நான் சொன்னதை போல ஆரம்பிக்கப்பட்டதல்ல. மாறாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அந்த மண்ணிலே மீலாது விழாக்கள் கொண்டாடப்பட்ட பொழுது கொண்டாடியவர்களுக்கும், புகழாரம் படித்தவர்களுக்கும், கவி நயம் படித்தவர்களுக்கும் பரிசு கொடுத்து பொன்னாடை போத்திய வரலாறுகள் ஹதீதுகளிலும் வரலாறுகளிலும் நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே,
இப்படிப்பட்ட விழாக்களின் ஊடாக நாம் அடையக்கூடிய பாக்கியங்களும் நன்மைகளும் அதிகம் இருக்கின்றன. இதனால தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த விழாக்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாக்களுக்காக வேண்டி நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் இந்த இடத்தில் எமது இளைஞர் கழகம், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மஜ்லிஸுல் உலமா, இந்த ஊரில் வாழக்கூடிய உலமாக்கள் மற்றும் இளைஞர்கள், குறிப்பாக வெளிநாடுகளிலே வாழக்கூடிய நமது உடன்பிறப்புகளுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாக்கள் மாஷா அல்லாஹ் இதே போன்று பல மடங்கு சிறப்பாக எதிர்காலங்களில் அமைய வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்த ஒவ்வொரு மோமினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் மோமினாக முடியாது, மோமின் என்று சொல்ல முடியாது. இது வரைக்கும் தெரியுமா? அவருடைய சொத்துக்கள், செல்வங்கள், ஏன் அவர் உயிராக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், பாப்பா, உம்மா அனைவர்களையும் விட நான் அவருடைய உள்ளத்துக்கு நேசம் உள்ளவனாக மாறாத வரைக்கும் உண்மையான மூமினாக முடியாது என்று சொன்னார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் அந்த நேசம் எம்முடைய ரத்தம் உடலில் ஓடுகின்ற வரைக்கும் அந்த நேசமும் பாசமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் என்ற அந்த செய்தியையும் கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் பயான் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அதிகமான செய்திகளை சொல்லுவார்கள் என்ற நற்செய்தியோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் உரையாற்றிய நிகழ்வினுடைய விசேட அதிதி அனுராதபுர மாவட்ட காதி நீதிபதி கிண்ணியா ஜாமியா ஃபைசானுல் மதீனா அரபு கலாவிடத்தினுடைய பணிப்பாளர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் அப்துர் ரஹ்மான் ஹசனி அஸ்ஹரி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக இப்போது மக்ரிப் தொழுகைக்குரிய அதான் இந்த மேடையில் இருந்து ஒலிக்கும். அதனை தருவதற்காக நாம் அன்போடு அழைப்பது கண்ணியத்துக்குரிய மௌலவி அஸ்மின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول
على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله இப்போது மக்ரிப் தொழுகைக்குரிய அதான் கேட்டீர்கள். வழங்கிய கண்ணியத்துக்குரிய மௌலவி அஸ்மின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே இப்போது கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெறும். எமது 10வது முஸ்லிம் வித்தியாலயத்தினுடைய அதிபர், எமது 10வது முஸ்லிம் வித்தியாலயத்தினுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர், எங்கள் அன்புக்குரிய AWM மன்சூர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் NM உவைஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்குரிய நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது, இந்த நிகழ்விலே விசேட அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கெபெதிகுல்லாவ அல்லாவ முஸ்லிம் வித்தியாலயத்தினுடைய முன்னாள் ஆசிரியர், சங்கைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் முஹையுத்தீன் ரஹ்மானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வில் கௌரவ அதிதிகள் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மௌலவி MIM ஃபாலில் ஹசனி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக, நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக எமது பாடசாலையினுடைய அதிபர், அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் AWM மன்சூர் அவர்களையும், அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் NM உவைஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இம்மாதம் 24ஆம் திகதியோடு எமது பாடசாலையினுடைய அதிபர் AWM மன்சூர் சார் அவர்கள் ஓய்வுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அவருடைய ஓய்வு காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவை வேண்டிக் கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இந்த மேடையில் அன்போடு அறிய தருகின்றோம். 10-15 நிமிடத்திற்குள் தொழுதுவிட்டு இந்த மேடைக்கு வருமாறு அனைவரையும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.